ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குலோப் ஜாமுன் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எம்டிஆர் குலோப் ஜாமுன் வந்து பார்த்திங்கன்னா 2 பேக்கெட் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ குலோப் ஜாமுன் மாவு பார்த்திங்கன்னா இந்த பவுலில் வந்து நான் 2 பாக்கெட்டுமே சேர்த்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால நான் வந்து ஜல்லடை போட்டு ஜலிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். மாவு நல்லா நான் சலிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கு வந்து பால் தான் ஊற்றி வந்து பிசைஞ்சிக்க போகிறேன். நீங்கள் வந்து தண்ணி வேணும்னாலும் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்குவோம். மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக தான் பிசையணும். ரொம்ப வந்து அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. மாவு அப்படி பிசையும்போது ரொம்ப சப்பாத்தி பதத்துக்கு வந்து அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. மாவு என்றைக்குமே குலோப் ஜாம் மாவு நம்ம சாஃப்டாக தான் பிசையணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து இந்த பதத்துக்கு வந்து நம்ம பிசைஞ்சாச்சு மாவை. இப்போ கொஞ்சமாக நான் வந்து நெய் சேர்த்துக்க போகிறேன். சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். மாவு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊறட்டும் மாவு. அதுக்குள்ளே நம்ம வந்து சர்க்கரை பாகை காய்ச்சிக்குவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை பாகுக்கு நான் இந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன். சேர்த்துக்குவோம். இதில் வந்து நான் 1 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்க்க போகிறேன். சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். நம்ம வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை பாகு வந்து நல்லா கரைஞ்சி நல்லா கொதித்து வரட்டும். எந்த பதன்றதை நான் சொல்கிறேன். அதுங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்குவோம். சர்க்கரையில் வந்து பார்த்திங்கன்னா தூசி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சர்க்கரை வந்து கரைஞ்ச வாட்டி நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. நம்ம அதுங்களும் உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உருண்டையை வந்து நம்ம பிடிச்சி எடுத்துக்குவோம். உங்களுக்கு எந்த சைஸ் வந்து உருண்டை வேணுமோ அந்த சைஸ் அளவுக்கு பிடிச்சிக்கோங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா உள்ளங்கையில் நல்லா அழுத்திட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா அழுத்தி உருண்டை பிடிச்சிக்கோங்க. நல்லா அழுத்தின வாட்டி நமக்கு வந்து இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு கரெக்டாக இப்படி செய்யும்போது நமக்கு வந்து உருண்டையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வெடிப்புமே வராமல் நல்லா நீட்டாக வரும். மாவு வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வெடிப்பு இல்லாத வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை பாகு நல்லா வந்து கரைஞ்சி வந்துருச்சு. பதமும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டான பிசுபிசுப்பு பதம் மட்டும்தான் நமக்கு வரணும். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கம்பி பதம்லாம் நமக்கு தேவையில்லை. லைட்டான இந்த பிசுபிசுப்பு தன்மை இருந்துச்சுனாவே போதும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பதம். நம்ம ஸ்டவ் அணைச்சாச்சு. இந்த சூட்லேயே கூட வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான அந்த பதத்துக்கு வந்துடும். இப்போ வந்து நம்ம வந்து உருண்டையெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கோம். அதை வந்து போட்டு எடுத்துக்குவோம். இப்போ உருண்டையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெடிப்பில்லாத நம்ம வந்து பிடிச்சாச்சு. கொஞ்சம் எண்ணெய் காஞ்ச வாட்டி அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிதமான தீயில் வந்து வச்சு நம்ம பொரித்து எடுத்துக்குவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் கரெக்டான டெம்பரேச்சர் இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக கலர் வரட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்துக்கணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரை பாகில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏலக்காய் வந்து கொஞ்சமாக பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்குவோம். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க, வேணாம்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம குலோப் ஜாமுன்லாம் பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெடிப்புலாம் எதுவுமே வந்து பிரிஞ்சு போகாமல் சூப்பராக வந்து வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே இது வந்து ஒரு தட்டில் எடுத்துக்குவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொரிச்ச இந்த உருண்டையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை பாகில் போட்டுடலாம். வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை பாகில் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா உருண்டை நல்லா வந்து பெருசாகி வந்துடும் ஊறி. இப்போ வந்து இருக்கிற உருண்டையுமே நம்ம வந்து போட்டு எடுத்துக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்ட எல்லா உருண்டையுமே வந்து சர்க்கரை பாகில் போட்டாச்சு. இதே போலவே உங்கள் வீட்லேயே ஏதாவது இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஸ்வீட் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏதாவது தீபாவளிக்கோ ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது கெஸ்ட்டு யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மினிமம் ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் உடனே செஞ்சு கொடுத்துடலாம். இது வந்து கடையில் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. இதே போலவே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.